ஹாய், வெல்கம் டு ஆல். சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குண்டத்துட்டு மாங்காட்போர் ரோட்டில் முத்துக்குமரன் காலேஜ் பக்கத்தில் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு பங்களா வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு தனி பங்களா மாதிரி இருக்கும். சூப்பராக 1800 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா அவைலபிளாக இருக்குது. 2000 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம், ஃபுல் பில்டப்டு. அந்த மாதிரி வீடை தான் பார்க்க போகிறோம். கார்னர் ப்ராப்பர்ட்டி இதுதான் அந்த மெயின் ரோடு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்டே வந்துடும். கரெக்டாக அங்கே தான் பஸ் ஸ்டாண்டு. 40 அடி ஃப்ரண்டேஜ் வரும். இதுக்கு 40க்கு 45 இந்த சைஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அதை வந்து பார்க்கலாம். ஃபுல்லாக இது வந்து கார் பார்க்கிங். ஃபுல்லாக கேட் ஃபினிஷிங்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் எஸ்எஸ்டியில் பண்ணது. எஸ்எஸ்டியில் பண்ணிவிட்டு இது பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக ஒரு சம்ப்பு. இது வந்து கார் பார்க்கிங். நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கார்லேருந்து 3 கார் உள்ள கூட தாராளமாக நிறுத்தலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி, ஆல்ரெடி செடி கிடியெல்லாம் வச்சு ரெடியாக தான் வச்சுருக்காங்க. 3 ஃபேஸ் யூனிட், 3 ஃபேஸு கரண்ட். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க். அந்த இது வீடை சுற்றி செட்பேக் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடை சுற்றி ஃபுல்லாக செட்பேக் இருக்கும். ஃபுல்லாக ஸ்டெப்ஸ்க்கு நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் போட்டு தான் எல்லாமே இந்த வீடு ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கேட். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஃபுல்லாக மார்பிளில் தான் பண்ணது. இது வந்து மெயின் டோர். சிலுவை போட்டதெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் வந்து எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரலையும் எல்லாமே ஃபுல்லாக ஃபால் சீலிங் போட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஹால், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால். அது வந்து டிவி யூனிட், அது வைக்கிறதுக்காக அங்கே ஒரு சின்ன ஸ்பேஸ். ஃபால் சீலிங் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால். அதுக்கு 2 தூண். டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல அவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கேயும் ஃபுல்லாக ஃபால் சீலிங் செட்டப் வந்துடும். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக மார்பிள் தான். சைடில் செவரு, வால் இதெல்லாமே மார்பிள் தான். ஃபுல்லாக மாடுலர் கிச்சன். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்டாக இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் நிறைய கபோர்ட் ஸ்பேசஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இதில். பார்த்தீங்கன்னா சைஸு கரெக்டாக அக்யூரேட்டாக எதுவுமே எனக்கு தெரியல. அது பிளான் என்கிட்ட இல்லை, அதனால் நான் சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல. உங்கள் ஓகே அப்படின்னா வாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் பக்கத்துலேயே ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த பக்கம் அதுக்கு ஒரு தனி கேட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இதுக்கு வந்து ஒரு பெட்ரூம், கீழே ஒரு பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ப்ளஸ் அங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு பெட்ரூம். இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்பிள் தான், கிரானைட் அண்ட் மார்பிள். இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு ஜன்னல், இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு ஜன்னல். 2 ஜன்னல் இருக்கும் அந்த இடத்துல, இந்த ஒரு பெட்ரூமுக்கு. ஸோ ஏர் ஃப்ளோயிங் வந்து ரொம்ப நல்லா காற்றோட்டமாக நல்லாவும் இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம்னு சொல்லலாம், காமன் பாத்ரூம்னு சொல்லலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால ஃபுல்லாக வெஸ்டர்ன் தான். இது ஃபுல்லாக வெஸ்டர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங் வரலுமே ஃபுல்லாக டைல்ஸ் போட்டிருப்பாங்க. சீலிங் வரலுமே ஃபுல்லாக டைல்ஸ் தான் எல்லா பக்கமும் சுற்றி. இப்போ வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம்.
இந்த ஸ்டெப்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரைனைட் தான். கிரைனைட் அண்ட் மார்பிள் இந்த இதில் கலந்து இது பண்ண இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எஸ்எஸ் ஸ்டீலோட கைப்பிடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஹால். ஃபுல்லாக இதுவும் ஃபால் சீலிங் தான். சின்னதாக ஒரு லைட் செட்டிங், அது ஃபுல்லாக கிளாஸ் தான். இந்த ஷேப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் தான், அது கண்ணாடி. இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக 2க்கு 4 டைல்ஸ், பெரிய பெரிய டைல்ஸ். மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கும். இதுதான் மேலே இருக்கிறது வந்து பெரிய மாஸ்டர் பெரிய பெட்ரூம். இதுவும் பெரிய பெட்ரூம் தான், இன்னும் 2 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி பேக் சைடில் இருக்கும். இதுவும் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது பேக் சைடில் இருக்கிற பால்கனி. வியூ நல்லாயிருக்கும் பார்க்க. இதுக்கு தனியாக ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாமே இருக்குது. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா டப் இருக்கும். இதில் பாருங்கள் 2 ஒரு இது இருக்குது. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டோர் இருக்கும் இந்த பாத்ரூமுக்கு. இதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஒரு பாத்ரூம் இருக்கிறதுன்றதே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு டோர் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான். இதுக்கு பார்த்தா சொன்ன டப்புக்கு ஃபினிஷிங்காக அழகாக பார்த்தீங்கன்னா மார்பிள்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சீலிங் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை சொன்ன டப்பு. ஃபுல்லாக பேரிவேர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டடான இது போட்டிருக்காங்க கிளாஸ் செட்ஸ்லாம். இப்போ வந்து அடுத்த ஒரு பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். இந்த பெட்ரூமுக்கு டிவி யூனிட்டு. அது வந்து ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க், லைக் பீரோ மாதிரி. இதெல்லாம் வச்சு நல்லா அழகாக சீரியல் எடுக்கலாம். இந்த சீரியல் ஹேக் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வாங்கி லைக் பண்ணுவாங்க இந்த மாதிரி வீடுங்களாம். சீரியல் ஒருத்தர் கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. சீரியல் விடலாம், அந்த ஷூட்டிங் விடலாம். ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, பட் இவங்க தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டு ஓனர். யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கி சீரியலுக்கு வேணால் விடலாம், வாடகைக்கோ இல்லை ஓன் யூஸ்க்கோ எல்லாமே பண்ணலாம். இது வந்து அந்த வீட்டுக்கான அட்டாச்டு பாத்ரூம். இதுவும் வெஸ்டர்ன் தான். வரும். இது அடுத்த ஒரு பெட்ரூம். இதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ள எந்த ஒரு இதுக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம் கிடையாது. ஒன்லி இது பாத்ரூம் கிடையாது அட்டாச்டு. ஆனால் இந்த பெட்ரூம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பெட்ரூம். கீழே மேலே இருக்கிறது எல்லாத்தோட சேர்த்து இதுதான் பெரிய பெட்ரூம். சைஸ் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியல, உங்களுக்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் டேபிள், கபோர்டு ஒர்க். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கம்ப்யூட்டர் டேபிள் சொன்னால அது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பால்கனி ஸ்பேஸ்.
இந்த ஸ்பேஸ். இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால்கனிக்குன்னே ஒரு தனியாக ஒரு பெரிய ஸ்பேஸ் விட்ருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு சேஃப்டி கிரில் கேட் தனியாக கொடுத்துருக்காங்க. மேலே ஃபர்கோலா போட்டு நல்லா டிசைனாக இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக. மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் வெளியே வந்து சிட் அவுட் பண்ணி உட்காந்துட்டு நல்லா ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இடம். கார்னர் பீஸ் ஆப்போசிட்லேயே கடை. ஸோ நீங்கள் கடைக்கு போய் பால் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இது ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு காலேஜ் பெரிய சரியாக தெரியல, நர்சிங் காலேஜ். ஆனால் அது தட் மை கார் அண்டு இது பார்த்தீங்கன்னா ரோடு ஆஞ்சநேயர் கோயில். இந்த வழியாக போனோம்னா ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப ரொம்ப பக்கம். மேலே ஸ்டெப்ஸ் ஏறலாம். ஸ்டெப்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் மொட்டை மாடி. இது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூ நல்லா தெரியும். மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் பக்கமாக இருக்குது. இது உள்ள பக்கத்தில் போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 மீட்ரு 200-300 மீட்டருக்குள்ளேயே உங்களுக்கு பிலோ 500 மீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று வரும். இது பக்கத்தில் அப்படியே இந்த பக்கம் மெயின் ரோட். இதுதான் வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குண்டத்தூர் டு மாங்காடு போகிற மெயின் ரோடு இருக்குது. பில்லர் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசு போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பேஸ்மெண்ட்லாம் இது பண்ணோம். அது இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி மணலில் மட்டும் கட்டினது இந்த வீடு. எம்சாண்டெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக மணலில் கட்டினது வீடு. இது வந்து ஆக்சுவலாக ஓன் யூஸ்க்காக கட்டினது. இதுதான் வந்து அந்த வண்டி போகிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுதான் பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடு எல்லாமே அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப பக்கம்தான். இந்த ரோடு தான் இது. இதில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்துக்கினா பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். ரொம்ப ரொம்ப பக்கம். முத்துக்குமரன் காலேஜ் சொன்னல, முத்துக்குமரன் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஆர்ட்ஸ் காலேஜ், நர்சிங் காலேஜ், ஸ்கூல் எல்லாமே ரொம்ப ரொம்ப பக்கம். மெயின் ரோட் பக்கம். ப்ளஸ் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பு, அந்த ஷாப்பு, எந்த ஷாப் இருந்தாலும் இங்கே எல்லாமே நியர் டு ஈஸி அக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா 80% பேங்க் லோன் பண்ணிக்கலாம். சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது. இந்தியன் பேங்க்கில் ஆல்ரெடி ஒரு 20 lakh சம்திங் லோன் போயிட்டுருக்கு. அதை இது பண்ணிக்கலாம். எல்லாம் வெரிஃபைடு தான். டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபைட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட்ஜெட்டு தான் கொஞ்சம் அதிகம்னு சொல்லிட்டு சொல்லிக்காதீங்க, நினைக்காதீங்க. வெறும் 2 கோடி ரூபாய் பட்ஜெட்டு. பேசிக்கலாம். ஃபிக்ஸட் கிடையாது, பேசிக்கலாம். நெகோஷியபிள் தான். மறுபடியும் எலிவேஷன் பாருங்கள். எலிவேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நான் நிறைய விஷயத்தை இதில் சொல்லாம விட்டுருப்பேன். வேறு எதனா டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.